உண்மையான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் நன்றாக மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒருவன் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். கிறிஸ்து அன்போடு நடந்து கொண்டார். கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டுமானால், ஒருவன் தன் நண்பனுக்கு ஜீவனை கொடுப்பதை போல அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இங்க பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனா ஆனவன் எப்படி இருக்க வேண்டுமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சில வசனங்களை நான் வாசித்து வருகிறேன், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உன் அவயங்களை அழித்து போடு. இதையெல்லாம் எதெல்லாம்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உன் அவயங்களை அவித்து போடு. இதெல்லாம் செய்யாத. அப்படி செஞ்சினா அதை நீ வெட்டி போடுன்றார் ஆண்டவர். அதை அவித்து போடுன்றாரு. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். இதை நீ செய்யலன்னா தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். தேவனை அறியாத வேளையில் நான் செய்து கொண்டிருந்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேக செய்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உன் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் பம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம். ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லப்பட வேண்டுமானால், ஒருவன் கிறிஸ்துவன் என்று சாட்சி கொடுக்க வேண்டுமானால் என்ன நடக்கணும்? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து விட்டு, நான் பழைய மனுஷனாக இருந்த போது, தேவனை அறியாதவனாக இருந்த பொழுது நான் சிகரெட்டு புகைப்பிடிப்பேன், நான் மது அருந்துவேன், நான் பாக்கு போடுவேன், நான் சினிமா படங்களுக்கு போவேன், கண்ட புத்தகங்களை வாசிப்பேன், கண்டவர்களோடு கண்ட காரியங்களை, இந்த உலகத்து காரியங்களை பேசி ஒருவருக்கொரு வாக்குவாதம் பண்ணி சமாதானத்தை இழந்து போனவனாக இருப்பேன். ஆனால் தன்னை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவுடை ஆகும்படி புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப யார் கிறிஸ்துவன்? தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவை போல் மாற்றிக்கொள்ளுவன். கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருந்ததோ அதை போலவே தானும் ஒரு அன்புள்ளவனாக அவன் தன்னை மாற்றிக்கொள்வானேயானால் அவன் தான் கிறிஸ்தவன். அது இல்லாம மற்றவன்லாம் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாமே தவிர, மற்றபடி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன் சொல்றதுக்கு லாயக்கே கிடையாது. பேர் என்ன ஒன்னா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அநேக பேர்கள் இருக்கு. கிறிஸ்துவ பேர்ல ஸ்டைலிஷாலாம் எவ்வளோ பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கு. பேர் இருந்து என்னையா பிரயோஜனம்? நீ தானியல்னு பேர் வச்சிருக்கிற, என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரியான ஒரு தீர்க்கதரிசி தேவனுக்கு பயந்து இருக்கிறவனாக இருக்கிறியா? நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக இருக்கிறியா? யோசேப்புன்னு பேர் வச்சிருக்கிற, நீ என்ன பண்ற? எல்லா கோயிலுக்கும் போனா ஆண்டவருக்கு அது ஒத்துக்காது. அவர் விக்கிரகங்களை அருவருக்கிறார், விபச்சாரத்தை அருவருக்கிறார், பொருளாசையை அருவருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத காரியங்கள். அப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கவே முடியாது. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவருடைய சுபாவம் இரக்க சுபாவம், கருணை உள்ள தேவன். அதனால்தான் பாருங்க, தன்னை பாத்தீங்கன்னா சிலுவையில பாத்தீங்கன்னா 5 காயங்கள், தலையிலே முள்முடி. அந்த முள்முடியை பத்தி சொல்லணும்னா அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஸ்பின்னா கிறிஸ்டி என்கிற ஒரு முள்முடி, அது தாவரம். அந்த தாவரம் ஒவ்வொரு முள்ளும் 1.25 இன்ச்சு இருக்கும், 1.25 அங்குலம். அதை இந்த தலையில
அது அப்படியே நட்டு வைக்க முடியாது, நிக்காது. அதனால சுத்தியல் எடுத்து அதை அந்த மண்டையில போட்டு அடிக்கிறான், ஒவ்வொன்னா அடிக்கிறான். அந்த போர் கதை, இவங்க ரோமர் போர் சேவனுங்க அடிச்சு அதை உள்ள இறக்குறான். சுத்தரம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ரத்தம் வழியுது. காலில் 2 காலம் மடிச்சிடறான். மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஆணி அடிக்கிறான். 2 கைகளை இது பண்றான். கைகளை இது பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்க உள்ளங்கையில இல்ல, இந்த இடத்துல மணிக்கட்டுல முக்கியமான இடத்துல, இந்த இடத்துல பெரிய பெரிய ஆணிகளா, அதாவது 2 ஆணின்னு சொல்றாங்க, அந்த ஆணியில அடிக்கிறான். அதுக்கப்புறம் சிலுவையில அது இது பண்ணி அவன் அந்த இடத்துல சிலுவையில அரைஞ்சு அப்படியே அரைகிறான். அரைஞ்சு அதை தூக்கி வைக்கிறான். தூக்கி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறார், மனுஷ ரூபத்தில் இருக்கிறார். அதனால் வேதனை இல்லாமல் இருக்காது. அந்த வேதனையோடு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க, அங்கதான் அவருடைய அன்பு வெளிப்படுதுமா. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில, பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்றாரு. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவங்க அறியாமலா செஞ்சாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்ல. அந்த அதிபதி சொல்றான், இவனை சிலுவையில அறையின்றான். சிலுவையில அறையிறதுக்கு சாதாரண மற்ற குற்றவாளிகளுக்கெல்லாம், கொலை குற்றவாளிங்க, திருட்டு குற்றவாளிங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனையோ எப்படி பண்ணுவாங்களோ அதே போல சிலுவை மரத்துல அப்படி சாஜ வச்சுட்டு அந்த இடத்துல ஆணில போட்டு அடின்னு அடிச்சு அதை இறக்குறான். இந்த முள்முடியில போட்டு சுத்தியில அடிச்சு ஒரு அறிஞர் சொல்றார், ஒரு விஞ்ஞானி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆணி அடிக்கப்பட்ட ஆணி 1.25 இன்ச்சு, அந்த இது அந்த முள்ளு ஆணி மாதிரி இருக்குமா, ஆணியை விட ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்றார். ரொம்ப ரஃபா இருக்கும், ரொம்ப அதாவது ரொம்ப வலிமை பொருந்தியா இருக்கும். அதனால்தான் அதை அடிச்சாங்க. அடிக்கும் போது என்னன்னா அந்த மூளையை தொட்டுக்கிட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய மூளையை தொடும் அளவிற்கு அந்த ஆணி உள்ளே இறங்கி இருந்தது என்று சொல்லி அந்த கபாலத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணின அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்படியானால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? அந்த அன்பு எனக்கு இருக்கிறதா? நமக்குள் இருக்கிறதா? அந்த அன்பு இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவங்க. அந்த அன்பு இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்க நமக்கு அருகதையே கிடையாது. பேர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், பேரை வச்சு யாருமே கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. பேர் வைக்கிறவன் வச்சிருக்கலாம் கிறிஸ்தவன் கிடையாது. அநேக பேர், சிலர் பார்த்தீங்கன்னா இயேசுன்னே பேர் வைக்கிறான். அவனை இயேசு இங்க வாடான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் சிலரை. எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் ஜேசுதாஸ். நாங்கள் ஷார்ட்டாக என்ன பண்ணுவோம்னா, இப்போ என் பேர் அப்போ பார்த்தீங்கன்னா பழைய பேர் வாசுதேவன் போது என்னை வாசுன்னு கூப்பிடுவாங்க. அது ஒன்று இப்போ ப்ராப்ளமே இல்லை. அவர் இயேசுதாசன் போது நாங்கள் என்ன பண்ணோம், இயேசுன்னு கூப்பிட்டோம்னா மற்றவங்களாம் கூப்பிட்டு போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுவார். என்ன இது பண்ணும்போது, பிரதர் என்ன பிரதர் நீங்களும் கூடவா என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு. உங்கள் பேர் அப்படிதான் இயேசுதாசன் முழுமையாக கூப்பிடுங்க என்ன இயேசுதாசன்னு. நீங்க ஏசுன்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க வீட்டுல அந்த காலத்துல அப்படி வச்சுட்டாங்கன்னு. இப்படி பாத்தீங்கன்னா ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, இப்படி பேர் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வச்சிருவாங்க. ஏதோ ஒரு பேர், கிறிஸ்தவ பேர், ஏசுதாசன் வைக்கலாம் அப்படின்னு வைப்பாங்க. அதே போல ஒவ்வொரு பேரும் இந்த பைபிள்ல வேதத்துல என்னென்ன பேர் இருக்குதோ, சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவனா இருப்பான், ஒரு முக்கிய மோசமானவனா இருப்பான். அவன் பேர்லாம் வச்ச பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு விரோதமானவனா இருப்பான், அவனுடைய பேர்லாம் ஸ்டைலா இருக்குன்னு வைப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த பெயரிலே ஒன்றுமே இல்லை, இயேசுவில் தான் இருக்கிறது. நீங்கள் இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்க. கிறிஸ்தவன் அப்படி என்று சொல்றதுல பாத்தீங்கன்னா, நான் சில காலங்களில் சொல்லிட்டு இருப்பேன், கிறிஸ்து அவன், அதாவது அவன் கிறிஸ்துவ மாதிரி நடந்துக்கிறான், அதனால கிறிஸ்தவன் அப்படி என்பதுதான் அதுக்கு பொருளாகிறது. ஆனால் நாம அந்த கிறிஸ்தவனாக உண்மையாக நடந்து கொள்கிறோமா? இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோம். இருக்கிற கிறிஸ்தவங்களெல்லாம் என்னன்னு கேட்டா, ஐயோ நல்ல கிறிஸ்தவங்களை கூட நம்ம மோசமா கிறிஸ்தவன் இவனா ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு,
நல்ல கிறிஸ்தவங்க யாரு, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க யாரு, தேவனை உண்மையாக நம்புகிற கிறிஸ்தவங்கள் யாரு, கிறிஸ்துவை போல் நடந்து கொள்ளுகிறவ யாரு? ரெண்டு பிரிவா பிரிஞ்சாச்சு. இந்த பக்கம் வெறும் பேர் வச்ச கிறிஸ்தவன், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தேவனை போலவே நடந்து கொள்வான், அன்பா இருப்பான். அவன் எந்த விதமான ஒரு கொலைபாதகமும் செய்ய மாட்டான், களவு செய்ய மாட்டான், மற்றவர்களுக்கு மோச நாசங்களே பண்ண மாட்டான். இதெல்லாம் செய்யாதவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இதை அறிந்து கொண்ட பிறகுதான் நான் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். 23/2/1974 ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு 52 ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தர் என்னை இன்னமும் நடத்தி வருகிறார். நான் சில ஆண்டுகளாக இந்த ஆன்லைனிலே கொடுக்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடுமையான மாரடைப்பை, அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் என்று சொல்வார்கள், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறைந்து போனதுனால டாக்டர் அதிகமாக பேசக்கூடாது, ஊழியத்துக்கென்று வெளியெல்லாம் போகக்கூடாது, புல்பீட்டில் ஏறி நடக்கிறது போகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொன்னதுனால நான் எல்லாவற்றையும் விட்டு வீட்டில் 2022 வரைக்கும் நான் ஆன்லைனில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா அது தடைப்பட்டு போச்சு. சில என்னுடைய சரீர உபத்திரத்தினாலே தடைப்பட்டு போச்சு. மீண்டும் அருமையான மகன் ஈரோட்டிலிருந்து ஸ்டான்லி குணசேகரன் என்கிற அந்த தம்பி அவர் என்னை மீண்டும் உற்சாகப்படுத்தி, நீங்கள் மீண்டும் துவங்குங்கள், நான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆல் த வே ஃப்ரம் 300 கிலோமீட்டர்ஸ் அவர் ஈரோட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறார். ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் மதியம் தான் வந்தார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயா ஒரு எடுத்துடலாமா, ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னாரு. நான் சின்ன மெசேஜாக கொடுக்கல, பெரிய மெசேஜாக கொடுத்துருக்குறேன். இனிமேல் எடிட் பண்ணி அதை போட வேண்டியதுலாம் அவருடைய கடமை. சரிங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் அநேக செய்திகள் தொடர்ந்து உங்களுக்காக வரும் இருக்கிறது, நிறைய செய்திகள். கிறிஸ்து இப்போ பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து யார், மனிதனா, மகானா, மகாதேவனா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். யார் கிறிஸ்தவன் என்பதையும் தெரிந்து கொண்டீர்கள். அடுத்து கிறிஸ்தவன் ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களினாலே சில நேரங்களிலே நாம் தவறு செய்கிறோம், விழுந்து விடுகிறோம். விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் விழுந்துட்டேனே, மீண்டும் இந்த தப்பை பண்ணிட்டேனே, மறுபடியும் போய் அந்த ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, மறுபடியும் போயிட்டு இந்த பாக்கு போட ஆரம்பிச்சிட்டேனே, மறுபடியும் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேனே, இதுல நான் எப்படி மீண்டு வருவேன்? நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆலயத்துக்கு போவேன்? நான் எப்படி சர்ச்சில் போயிட்டு அங்க போயிட்டு எல்லா பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நான் எப்படி ஆராதிப்பேன், எப்படி ஜெபிப்பேன், எப்படி ஆண்டவர் முன்னாடி நின்று நான் என்னுடைய காணிக்கை, அசுத்தமான காணிக்கை நான் எப்படி அந்த காணிக்கை பெட்டியிலே போடுவேன் என்று வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு செய்தி இருக்கிறது, அது தொடர்ந்து வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.